அம்பர்லா ஃப்ராக்கோட ஃபேப்ரிக் கால்குலேஷன் என்னன்னு பார்ப்போமா? நம்மளோட ஃபேப்ரிக்கை இப்படி நாலா ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா வெயிஸ்ட் சர்க்கம். அதாவது இந்த போர்ஷன்லேருந்து இது வரைக்கும் கர்வ் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம். இந்த கர்வ் லைனுக்கு கீழே இருக்க இந்த லென்த் வந்துட்டு நம்மளோட ஸ்கர்ட் பேனலோட லென்த்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்மளோட ஃபேப்ரிக் கால்குலேஷனை பண்ண முடியும். ஸோ அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ஸ்கர்ட் லென்த் அண்ட் வெயிஸ்ட் சர்க்கம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை 4ஆல மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏன் 4ஆல மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டிங்ஸ் வந்து 4 ஃபோல்டிங்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணுறோம். லென்த் வந்து 34 அண்ட் வெயிஸ்ட் சர்க்கம் 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 40 கிடைக்குங்களா? இந்த 40 × 4 ஸோ 160 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம 40ஆல டிவைட் பண்ணுறோம். ஏன் 40ஆல டிவைட் பண்ணுறோம்னா, ஒரு மீட்டருக்கு 40 இன்ச்சஸ். ஸோ 40ஆல டிவைட் பண்ணி உங்களுக்கு 4 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபேப்ரிக் கால்குலேஷனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 4 மீட்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னா பர்ஃபெக்டாக 4 மீட்டர் எடுக்க வேண்டாம். இஃப் உங்களுக்கு இந்த இடத்துல லென்த் பத்தல அப்படின்னா நம்ம இங்கே ஜாயின் பண்ண வேண்டிய நீட் இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்கர்ட் பேனலுக்கு மட்டுமே 4.5 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ யோக் பேனலுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 மீட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் பேனலுக்கு நீங்கள் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேதரிங் ஸ்லீவ் போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 மீட்டர் வரைக்குமே ஸ்லீவுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்கர்ட் பேனலுக்கு 4.5 மீட்டர்ஸ் தேவைப்படுது. யோக் அண்ட் ஸ்லீவுக்கு 1.5 மீட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக நமக்கு 6 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேப்ரிக்கோட வேஸ்டேஜ் இருக்காது.